சேர்க்க வேண்டியதெல்லாம் தானாகவே பிள்ளைங்களை கொண்டாந்து நினைச்சு கூட பார்க்க முடியல. அந்த வகையில நடந்தது எல்லாமே விசித்திரங்கள் தான். அந்த வகையிலே மகாசக்தி நமது கோதம்பாடி வீட்டிருக்கக்கூடிய பெயரிலே முத்துமுகமாரி. ஆமா, இது அக்னி நேத்திர நட்சத்திரம். ஆகவே சித்திரையிலும் அக்னி நாளிலும் எதிர்கொண்டிருக்கின்ற அம்மை நோய் மாறக்கூடாது என்பதற்காகத்தான் நாம் எல்லாம் பேரம்மை பேரிடர்பாடு வரக்கூடாது என்பதற்காகத்தான் திருவிழா நடத்தும். அதனால்தான் திருவிழாவிலே மழை விழுந்து அங்கே மண்ணெல்லாம் குளிர்கிறது. சரியா? அந்த வகையிலே இந்த ஐயா எதுக்கு வந்திருக்காரு? ஐயா வாங்க விடிய கிளம்புற சம்பளம் வாங்க வந்திருக்காரு. அது வாங்கிடுவாரு. முடிச்ச உடனே காசு பின்னாடி கொடுக்க போறேன். சும்மா போற. ஆமா, விநாயகர் பெருமான் எதற்காக வந்திருக்கிறாங்க? அது விநாயகர் பெருமான் அதாவது முன்ன கொடுக்கலாம் கோச்சுப்பார். எப்படியெல்லாம் உங்களுடைய அன்னைக்கு ஆராட்டி சீராட்டி பாடிக்கொண்டிருக்கிறீர்களோ, யாரம்மாவுங்க ஈன்றெடுத்த அன்னையை ஆராட்டி சீராட்டி நீங்கள் எல்லாம் பாடிக்கொண்டிருக்கிறீர்களோ சாமி, எங்க பெற்ற வளர்த்த அம்மாவுக்கு நீங்க ஆராட்டி சீராட்டி மூஞ்ச மேல இருந்து தள்ளி விடுறீங்களே. நாங்க ஆராட்டி சீராட்டி தாளாட்டு பண்ணோம், நீங்க வந்து பாத்தீங்க. அட ஏங்க சும்மா நடக்க மாட்டீங்க? நானும் பெத்த அப்பா அம்மாவுக்கு சோறு போது 3 வருஷம் ஆச்சு. அங்க அதான் நடக்குதா? பின்ன அவங்களாம் இருக்கிறது ஓரமரமா மகராசி அம்மானுக்கு நமது முத்து மகமாரிக்கு முதலிலே ஆராட்டுவதற்கு யார் வரை இருந்திருக்கின்றார்? இன்றெடுத்த பிள்ளை தன்னை வளர்க்கிற பொழுது உமையினர்கள் வடிகிறது. அறியாமல் உமையினர்கள் வடிகிறது. உமையினர்கள் வடிவதை துடைப்பது யாரு? தந்தையர். இன்றெடுத்த தாய் தந்தை. அந்த இன்றெடுத்த தாய் மீது நாம் விவரம் தெரிந்த பிறகு உமிழ்நீர் படாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். வளர்த்த தந்தை மீது நாம் விவரம் தெரிந்த பிறகு உமிழ்நீர் படாமல் வைத்துக் கொள்ள வேண்டும். ஓஹோ சாமி, அப்பதான் நீ சாமி கும்பிடலாம். மேல அதுதான் காரணமாங்க. இல்லன்னா நீ எத்தனை சாமி கொடுத்தாலும் பலன் கிடையாது. இல்லைங்க தம்பி அவங்க அப்பா அம்மா அப்பா பார்த்த உடனே வாய மூடிக்கு நின்னா அவரு என்ன கேக்குறேன் ஆன்சர் கேட்டு அதான் சரி. அப்புறம் எப்படிதான் இருப்பாரு? அவரோட பக்தி மயமாயி போகிறது நினைத்த பக்தி அம்மா மகாசக்தி தாய். முதலிலே உன்னுடைய தாலாட்டை அசைக்க மூத்த கணபதி வந்திருக்கிறார். அம்மா அம்மா உலகையாலும் பரம்பரை உமா மகேஸ்வரி காப்பாகி கருவூரார் போகநாதர் கருணையுள்ள அகத்தீசர் சத்தைநாதர் மூப்பாகி கொங்கனவர் பிரமச்சித்தர் முக்கியமாய் மச்சமுனி நந்தி தேவர் உறப்பாகி கோரக்க பதஞ்சலியார் கூர்மையுள்ள இடைக்காலர் சட்டிகேசர் வாப்பாகி மாதத்திற்கு ஆதியான வாசமுனிக மதமுனிக கும்பரிஷ
शिवमदर शिवदंकर शिवात्र शिवुलकर शिवगौतमर शिवसिद्धर शिवसप्तर शिवागुरुडं जम्बु महर्षिகள் ஆரிரரோ 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 என்னை உத்து மகமாரி ஓயவனே ஆரிரா அம்மா முத்து மகமாரி தாயே உனக்கு ஆணை முகல் அம்மம்மா ஓடி வந்து
ஒரு பக்கம் கொம்பு ஒடிஞ்சிருக்கு. அதாங்க நானும் இந்த கேள்வி சொல்லணும்னு நினைச்சேங்க. வந்த உடனே மறந்துட்டேன். இந்த பசங்க கார்ல ஏற்றும் போது புட்டு போட்டோன்னு போட்டு இன்னைக்கு கார்ல இருந்து புட்டு போட்டீங்களா? ஆமாங்க, நான் தான் இறங்கி வச்சேன். ஸ்டேஜ் மேல வந்து பாக்குறேன், ஒரு பக்கம் வந்து பாதி புட்டு இருக்கு. அப்படி இல்லை. வியாச பகவான் ஆமா பாரத போரிலே மடிந்தவர்களை நினைத்து 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 யாருங்க அவரு? அப்பதான் யாரு வியாச பகவான்? வியாச பகவான் நமக்கெல்லாம் தந்தையாக இருக்கக்கூடிய ஓஹோ அப்படி இருக்கக்கூடிய மகாமுனி. ஆமா, அப்படியே கண்ணை மூடி கண்ணை திறந்த மக்கள் எல்லாம் ஆமா இறந்து இறந்து மடிவதையே தெரிகிறது. ஏன் நாம ஒரு விஷயம் மனப்பாரமா இருந்தா என்ன செய்வோம்? மனப்பாரமா கஷ்டமா இருக்கு என்ன செய்வோம்? ஒரு குவார்டர் போடுவோம். அது மட்டும்தான் அதுக்கு வேற வழி. அப்பதாங்க மன கஷ்டம் குறையும். ஒரு மனக்குறைன்னா மற்றவர்கள்கிட்ட சொல்லி ஆத்திக்கிட்ட உங்ககிட்ட சொன்னதுனால தான் மனக்குறை ஆச்சு. உண்மைதாங்க. அப்போ இவர் நினைச்சுக்கிட்டே இருக்கிறார் பிரம்மதேவி உள்ளே வச்சு புழுங்காம வெளியே சொல்லணும். ஆமா, நீர் இதையா மடித்துக்கிட்டே இருக்கிற? அது சரி, உலகத்துக்கு சொல். சொல்லும் பொழுது உன் மனசார். உண்மைதாங்க. ஏங்க இது நான் உலகத்துக்கு சொல்லணும்னா சரி, மகாபாரதம் என்ற கவியை நான் எழுதணும்னா என்னோடு எழுதக்கூடிய நான் சொல்ல சொல்ல எழுதக்கூடிய ஒரு ஞானமான ஒருவன் எனக்கு வேண்டும். நீங்க சொல்ல ஆமா. நம்ம தன்மையை கூட்டுக்கலாம். 3வது வரைக்கும் படிச்சிருக்கேன். ஞானம் சாயந்தரமே தெரிஞ்சு போச்சு. ஏபிசிடி 6 மணிக்கு வரணும், 8 மணி வரைக்கும் நிலகால நிக்க வச்சுட்டேன். அந்த ஞானம். இந்த விநாயக பெருமான் சக்தி உள்ளவன், புத்தி படைத்தவன். அவனை அழைத்தார். ஓஹோ சரி பாப்போம். இவர் என்ன பண்ணுவாரு இதை பாப்போம். இவர் என்ன செய்யறாரு பாப்போம். ஆமா, அப்படி என்று அந்த விநாயக பெருமானை சரி அழைத்து அமர வைத்து சொல்லிக் கொண்டே இருந்தால், எழுதி கொண்டே இருந்தால். சரி, உடனே பார்த்தா அந்த வலது எழுத்தாணியாகப்பட்டது முடித்து விட்டது. எழுத்தாணி முடிஞ்சு போச்சு. ஆமா, முடிந்த உடனே அந்த எழுத்தாணி முடிந்த கோபம் வேகத்துல கோபம் வந்துச்சு. நீ சொல்லிட்டு இருக்க, வேகமா சொல்லிட்டு போட்டி நடக்குது, நான் பாத்துக்கிறேன். அது சரி. அப்படியே அப்ப முடிஞ்ச மட்டாரும் கோபத்துல முடிச்சதுதான். அதனாலதான் சக்தி வாய்ந்ததாக மாறியது மகாபாரதம். சக்தி வாய்ந்ததுன்னா எப்படிப்பட்ட சக்தி? எப்படிங்க? 4 வேத சாஸ்திரங்கள் ஒரு இடையில ஒரே ஒரு மகாபாரதம் ஒரு சரிதாங்க. அப்படியே நிறுத்தி பார்த்தா சமமா நிக்குது. அவ்வளவு பெரிய புத்தகம். வேதாச்சரியர்கள் ஓடி வருகிறார்கள். இது என்ன விந்தையாக இருக்கிறது? 4 வேதங்கள் ஒரு புறமும் ஒரே ஒரு சாஸ்திரம் ஒரு புறமும் இருக்கும்போது எப்படி சமமாகும் என்று கேட்கிறார். உண்மைதாங்க. இவன் விநாயகர் எழுதியா? ஓஹோ, அதனாலதான் அந்த வெயிட். இந்த விநாயகர் எழுதினால. ஆமா, அப்படி ஒரு சக்தி. அதனாலதான் நீடாடி உலகத்தில் மறை 4 ஐந்தன. நீடாடி உலகத்தில் மறை 4 ஐந்தன. 4 வேத சாஸ்திரத்தோட 5வது வேதம் இது அறிவிச்சாங்க. அப்பே ஆமாங்க இல்லையா? வேதங்கள் 5. வாடாத தவமுனிராசன் மகாபாரதம் சொன்னால் வாடாத தவமுனிராசனா வியாச பகவான் இல்லையா? ஆமாங்க. அங்கே கோடாய் ஏடாகி வடமேறு வெறுப்பாகி வடமேறு மலையை எழுதுகோள் பலவையில் வச்சு எழுதுறாரு. மலையை வச்சு எழுதுறாரு. அப்படியேப்பட்ட மனுஷன் பாரு. ஆமாங்க இல்லையா? இந்த தங்கத்துக்கு பெயரு ஓஹோ கோடு. ஆங்கோர் எழுத்தாணி கோடாகி எழுதும் भजन करी
வருவார்களே தரம் வாகுதி அங்கே நாம் கட்டோம் அண்ணாண்டா ஆலமம் வருதான் சூழ்மண்டலுக்கு சுமாரா மாமல்ல முருகனே வாழ்வழனி வேலனே மலர் பாதம் போற்றி போற்றி வள்ளி தெய்வானிடம் சுப்பிரமணியனே மனதில் என்னையால் வருவாய் நியாயமா மனதில் புதிப்பவர்கள் நெஞ்சில் நீரமகளாதிருப்பாய் இத்தனே சித்தனே சக்தியுமை பாலனே வேலுடையான் பட்டு வாழும் சித்தானந்த முருகனே அழகு சித்தானந்த முருகனே முருகா முருகா முருகப்பெருமானே இந்த முருகப்பெருமானுக்கு பாத்தீங்கன்னா கேட்க கேட்க ஆனந்தமா பாத்தீங்கன்னா பொழுதீங்க அதான் வாசிப்பாங்க திரும்ப திரும்ப. ஆமாங்க உத்தரவு அன்னைக்கு திரும்ப திரும்ப வாசிச்சாலும் நமக்கு அந்த ராகத்தை கேட்டாதான் மெய்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். ஆமாங்க இல்லையா? என்ன ராகங்க? அதனால என்ன என்ன ராகங்க? என்ன ராகம் அது? இப்படி பார்த்தா இந்த நாதஸ்வரத்துல வாசிக்கக்கூடிய இந்த நாதஸ்வரத்துல ஆமா ஆமாங்க நிறைய வாசிக்கிறாங்க. ஆமா பாம்பாட்டம் ஆடுது, காவடிக்கு வந்து பாம்பாட்டம் பண்ணுவாங்களா? இல்லையா? இந்த நாதஸ்வரத்தை சொல்றேன். அது மாதிரி நிறைய இருக்கு. நாதஸ்வரம் மங்கள இசை முருகப்பெருமானுக்கு ரொம்ப பிடிச்சது. அதுல காவடி சிந்து ரொம்ப முக்கியம். அதனாலே காவடி சிந்து இந்த ஊஞ்சலிலே நமது முத்துமாரி அம்பிகைக்கு நமது அன்னபிள்ளை அன்பு தம்பியாலே சமர்ப்பணம் செய்து
ஆகவே இந்த முருகப் பெருமானுக்கு பிடித்தது மிக பிடித்தது காவடி சிந்து. அவன் எவ்வளவுதான் நாம கேட்கணும். ஆமா, கேட்க கேட்க ஆனந்தம். அந்த நொண்டி சேர்ந்து பாடினாங்கன்னா நம்மளே அறியாத நாம அழுதுருவோம். என்னங்க நொண்டி சேர்ந்து நொண்டி நொண்டி பாடுவாங்க. ஆமா, நொண்டி நொண்டி பாடு, அது நொண்டி சேர்த்து. அப்படின்னாங்க. அப்ப அந்த எழுத்துக்கு ஒரு வரி கொடுத்திருக்கிறான். ஆமா, எழுத்துக்கு ஒரு சக்தி. எழுத்துக்கே ஒரு எழுத்துக்கு ஒரு சக்தி. ஆமாங்க, அவர் கொடுத்திருக்கிறார். அந்த வகையில இந்த முருகப்பெருமானுக்கு இந்த மங்கள வாத்தியம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும், ரொம்ப பிடித்தது. அதனால இந்த மங்கள வாத்தியம் வாசித்து முருகப்பெருமானையும் ஐயனாரப்பனையும் என அறிகிற புத்திரன் ஐயனாரப்பன் இவருடைய வடிவு உண்மைதாங்க. அதனாலே இந்த மங்கள வாத்தியத்தையும் அவர்கள் சமர்ப்பணம் செய்ய அவர்கள் உயர்ந்து வாழ வேண்டும் என்று வாழ்த்து. ஓம் சக்தி மதுரகால், ஓம் சக்தி மதுரகால், ஓம் சக்தி மதுரகால். மகாசக்தி அன்னையாகப்பட்டவள் அம்மா. பாத்தீங்கன்னா அடுத்தது மருமகள் வந்து ஊஞ்சல் யாசிக்கிறார். எந்த மருமகங்க? யார் மருமக? அம்மாவுடைய மருமகன் வந்து உங்க மருமக எப்படி உங்களுக்கு வந்து ஊஞ்சல் ஆச்சுப்பாங்களா? மருமகள் அம்மாவுடைய மருமகள் ஊஞ்சல் வந்து அசைக்கிறாங்க. ஆமா, நல்ல மருமகள். நீங்க இன்னும் கஷ்டப்படாது மாமியார, நீங்க ஊஞ்சல் உட்காருங்க, நாங்க அசைச்சு விடுறோம். சமய மாடியில ஏறி ஏங்க நீங்க இன்னும் அப்டேட் ஆகாம இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். உங்க ஆதார் கார்டு இல்லையா? அப்படி இல்லையே, காலம் கம்ப்யூட்டர் காலம் மாதிரி போயிட்டு இருக்கு. அவங்க மாமியார மாடியில் இட்டு போய் கீழே தள்ளி போடுறாங்க. இப்பதான் ஊஞ்சல் ரசிகராக சொல்லிட்டு இருக்கீங்க. நம்ம அம்மா மிகப்பெரிய மகராசி கோதம்பாடி வாழ்கின்ற சகல பரிமாற தேவதர்களோடு வீட்டில் இருக்கக்கூடிய முத்து மகமாரி. யாரு இருக்க தெரியுமா? யாருங்க? செந்தூர் வாட்டி வீலா செந்து கவி பாட